இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான சைடிஷ் ரெசிபி தான். இது தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தக்காளி குருமா ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லி இலை, ஜீரகம், சோம்பு, தனியா, தேங்காய் எல்லா பொருளும் நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூனு, சோம்பு 1 டீஸ்பூனு, தனியா விதை 2 டீஸ்பூனு. இதில் நம்ம கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கிறோம். எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்பவும் நைஸாக அரைக்கூடாது, ரொம்பவும் கொரகொரப்பாக இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சோன்னையும் பெரிய வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் அப்படியே உடச்சி போட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். சட்டுன்னு ஈஸியாக சிம்பிளான ரெசிபி இது. சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், கல் உப்பு. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும். இப்போ இதோட மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா 3 நிமிஷத்தில் நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அதாவது ரொம்பவும் வேகக்கூடாது, ரொம்பவும் தக்காளி குழஞ்சிடக்கூடாது, ரொம்பவும் முழுசாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ அதோடு நம்ம மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் நம்ம தண்ணி சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். கொதித்து கொஞ்சம் திக்காகி வந்துடும் குருமா. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன். மொத்தமாக நம்ம 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா கொதிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து நல்லா திக்காகி வந்திருக்கு. சூப்பராக நல்ல மணமாக இருக்குது. சுட சுட நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய தக்காளி குருமா. இப்போ மல்லி இலை தூவி கலந்து விட்டுறலாம்.
10 நிமிஷத்தில் சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதே நம்ம சாதத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.